சிவ புராணத்தில் கூறப்படும் இந்த கதை கார்த்திகை தீபத்தின் உண்மை பிறப்பை விளக்குகிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் மேலானவர் என்று வாதிட்டனர். அப்போது அவர்கள் முன்னால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. திடீரென்று அவர்களுக்கு இடையே எல்லையற்ற அக்னி ஜோதி தோன்றியது. அது வானத்தையும் பூமியையும் தாண்டி எரிந்து கொண்டிருந்தது. இதன் முடிவை அறிய இருவரும் முடிவு செய்தனர். பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார். விஷ்ணுவராக அவதாரம் எடுத்து கீழே சென்றார். 1000 ஆண்டுகள் பயணித்தும் இருவரும் ஜோதியின் முடிவை காண முடியவில்லை. அப்போது ஜோதியின் உண்மை வெளிப்பட்டது. அந்த அக்னி லிங்கத்தின் நடுவில் சிவபெருமான் தோன்றினார். முடி மீது பிறை சந்திரன், கங்கை ஓடும் சடை, நெற்றியில் 3ஆம் கண், கழுத்தில் வாசுகி. இதுவே முதல் ஜோதிர்லிங்கம் என்று அறிவித்தார். இதனால் கார்த்திகை மாதம் முழு நிலவன்று திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இது சிவனின் அருள் ஜோதியை நினைவூட்டுகிறது. ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கீழே எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள். தினமும் புதிய கதைகள் கேட்க சந்தா செய்யுங்கள்.